ஒரு பக்கம் வெற்றி, மற்ற பக்கம் தொடர்ச்சியாக தோல்வி. என்னங்க அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி தானே சொல்லுங்க. அதாவது இந்தியா இந்தியா எல்லாருமே யோசிப்பாங்க, என்னடா எடுத்தோடனே இந்தியா தானே அவங்களுக்கு கண்ணுக்குள்ள நிக்குது. ரெண்டு பேரும் வாயிலையும் வார்த்தையே இந்தியா தானே. நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் அவங்க தான் விளையாடுறாங்க, அவங்க தான் அடிக்கிறாங்க. அந்த மேட்ச் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. சரியா? ஸ்ரீலங்கா மேட்ச் வருது. நாங்கள் தான் தேடிக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்கா மேட்ச் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இல்ல டீமே எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? பாகிஸ்தான் போறதுக்கு கடும் பிராக்டிஸ் நடக்குது. ஏண்டா இந்த முறை பாகிஸ்தான் போய் ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா வெட்டி விழுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சம்பவம் நடக்கும். பாகிஸ்தான்ல வச்சு நான் நினைக்கிற அளவுல பாகிஸ்தான்ல இருந்து திரும்பி வரையக்குள்ள சில பேர் பாகிஸ்தான்ல இருந்து நேரம் தனித்தனியா போயிட்டு பாகிஸ்தான்ல தங்க வேண்டி வந்தாலும் வந்துருச்சு நேரத்துல. அதனால பாகிஸ்தான்ல வெல்லவே வேணும்ன்ற நிலைமையில இருக்கிறாங்க கேன பேர். அந்த அளவுக்கு தீவிரமான பயிற்சியில இலங்கை அணி இருக்காங்க. பாகிஸ்தான் அணிக்கான போட்டி பாகிஸ்தான் ஜிம்பாப்வே. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் விளையாட இருந்தது. ரெண்டு பேருக்கும் பாய்க்கால் தகராறால பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அதனால ஜிம்பாப்வே, இலங்கை, பாகிஸ்தான். அதுக்கு முதல்ல ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடர் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள். இப்போ பாகிஸ்தான் இப்போ தென்னாப்பிரிக்காவோட விளையாடி கொண்டிருக்குது. ஆனால் வெண்டுட்டாங்க. தென்னாப்பிரிக்கா முதல் போட்டியில் தோத்தாங்க, ரெண்டாவது போட்டியில் அடிச்சு வெண்டுட்டாங்க. இப்போ நம்ம தம்பிமாருக்கு எவ்வளவு நம்பிக்கையா நாங்கள் சொன்னோம், ஆஸ்திரேலியாவில் வச்சு நல்லா ஒரு நாள் சர்வதேச போட்டியில் தொடர தோத்தாலும் T20 தொடர அடிச்சுட்டு வருவாங்க. T20 எவ்வளவு பலமான அணி இந்திய அணி. இப்படி செய்வீங்கன்னு நாங்கள் அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. நேற்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஓட்ட வேகத்தை வந்து ஆஸ்திரேலியா அணி மிக 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 லாபகரமா கட்டுப்படுத்தி இருந்தாங்க. என்னதான் இந்தியாவுடைய பலமான துடுப்பாட்ட வீரர்களாக இருந்தாலும் பந்து வீச்சு இந்தியா அணி அந்த பந்து வீச்சுகளை எதிர்கொண்ட விதம் மிக மெதுவானது. ஓட்டங்களை பெற முடியாமல் தடுமாறியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. T20 போட்டிகளில் ஆரம்பம் தான் முக்கியம். முதல் 3 துடுப்பாட்ட வீரர்களும், அதிலும் முதல் 2 துடுப்பாட்ட வீரர்களும் நெருப்பா இருக்க வேணும். ரோஹித் சர்மா, விராட் கோலி இருந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது. நெருப்பு பறக்கும். அதே மாதிரி 3வது இலக்கத்தில் வருகின்றவர்களும் அடித்து நொறுக்க வேண்டும். சுப்மன் கில் இதுக்கு சரியானவராக இருக்கின்றாரா? இது எனக்கு கொஞ்சம் சிக்கலாகவே. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் வந்து இப்ப நீங்க எதிர்பார்க்க இயலாது. நீங்க தேவையில்லாம அவரோட எல்லா பொறுப்பையும் தலையில வச்சு விட்டீங்க. அவர் விளையாடி கொண்டு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபோமுக்கு வர்ற டைம்ல ஓகே இவன் தாண்டா நம்மளோட அடுத்த தலைவன் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் போட்டியையும் கேப்டனையும் நீங்க கொடுத்து விட்டீங்க. நீங்க அவர் அதுல பிரஷர் ஆகி இப்ப T20 நீங்க கேப்டனா இல்லாட்டியும் அவர் கேப்டன் நினைச்சிட்டு விளையாடுறாரு. அது நல்ல பாயிண்ட் ஒன்று. இல்ல நல்ல பாயிண்ட், உண்மையிலேயே நல்ல பாயிண்ட். அவருக்கு அந்த வைஸ் கேப்டன் தானே எப்படி, அப்ப அவருக்கு இப்ப அந்த டோட்டலா இந்தியன் டீமோட கேப்டன் தான் என்ற அந்த ஃபீல் வந்திருக்குது. அது அதோட பிரஷரா இது இருக்குமோன்றதும் கொஞ்சம் அவர் நல்ல விளையாட்டு நல்ல அந்த அவருக்கு நீங்க கேப்டன் அந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் விளையாடுனதுக்கும் அவருக்கு நீங்க கேப்டன் கொடுத்தது பிறகு விளையாடுறதுக்கு நீங்க பாருங்க. டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுறாரு, அதுல பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை தான். ஒரு நாள் சர்வதேச போட்டியும் T20யும் கொஞ்சம் சிக்கல். ஆசிய கண்ணத்திலும் சந்துரு பெரிய அளவில் பிரகாசிக்கவே இல்லை. ஆசிய கண்ணத்தின் ஸ்கோர்களை நீங்கள் ஒரு தடவை போய் நாங்கள் இதில் வாசித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. நான் இப்பொழுது அதைத்தான் தொலைபேசியில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆசிய கண்ணத்திலும் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். ஏனையவர்கள் அடித்துக் கொடுத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். சுப்மன் கில் T20 போட்டிகளில் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை, பிரகாசிக்க தவறிக்கொண்டிருக்கின்றார். மறுபுறத்தில் அபிஷேக் சர்மா அடித்தாடி கொண்டிருக்கின்ற ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் தான் இந்திய அணி வெற்றி பெற்றது. நேற்றைய தினமும் அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 68 ஓட்டங்கள் இறுதி வரையில் நின்று போராடி இருந்தார். ஏசியா கப்ல ஒரு எங்கே ஒரு கமெண்ட் பார்த்தேன். யார் அதுக்குத்தான் எல்லா பிளேயரும் இருக்கான். ஒருத்தர் தவறுனா ஒருத்தர் அடிப்பாங்க, ஒருத்தர் தவறுனா ஒருத்தர் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அபிஷேக் சர்மா அந்த போட்டிகளில் அதிகமான போட்டிகளில் அவர் தான் ஓட்டங்களை எடுத்து கொடுத்தாரு. ஆனா இந்த போட்டியிலையும் வந்து அவர் மட்டும் தான் எடுத்து கொண்டிருக்காரு. சுப்மன் கில் 5, சஞ்சு சாம்சன் 2, சூரியகுமார் 1, திலக் வர்மா 0, அக்ஷர் பட்டேல் 7. அப்போ ஒருத்தர் விட்டா மற்றவர் அடித்தவர் எங்கே ஏன் அடிக்கவில்லை? இதுதான் ஆசிய கண்டத்தில் நடந்தது. ஹர்ஷித் ராணா பந்து வீச்சாளர் 33 பந்துகளில் 35 ஓட்டங்களை இறுதி நேரத்தில் வந்து ஒரு மாதிரியாக விக்கெட்டை பிடிச்சு கொடுத்திருந்தார். எனக்கு அதிலேயும் ஒரு சின்ன சிக்கல், ஹர்ஷித் ராணாவை அனுப்பிவிட்டு தான் சிவம் தூபேயை அனுப்பியிருந்தார்கள் துடுப்பாடுவதற்கு. அப்படி எங்கப்பா சிவம் தூபே ஒரு பெரிய துடுப்பாட்ட வீரர், IPL ஹீரோ, அதே மாதிரி இந்திய அணிக்கு பல வெற்றிகளை பெறக்கூடிய அளவு நல்ல முறையில் அவரை அனுப்பிவிட்டு தானே ஹர்ஷித் ராணாவை அனுப்பியிருக்கணும். ஹர்ஷித் ராணா 33 பந்துகளை எதிர்கொண்டு தான் இந்த ஓட்டங்களை அடித்திருக்கின்றார். ஏன் இந்த முடிவை சூரியகுமார் செய்தாரா அல்லது கௌதம் கம்பீர் செய்தாரா என்பது தெரியவில்லை. மனுஷன் பந்து வீச்சில் தான் அடிச்ச ரன்னை
எல்லாம் bowlingல கொடுத்துட்டார். இனி அடுத்த மேட்ச்ல விளையாடுவாரான்றது doubt. அது வேற சந்தேகம். அதற்கு பிறகு சிவம் தூபே வந்த நிலையில் ஒரு 4 ஓட்டத்தை அடித்துவிட்டு ஆட்டமிழந்து போய்விட்டார். இறுதி நேரத்தில் தான் அவர் வந்தார். எனவே போதிய அளவு அவர் துடுப்படுத்தாடுவதற்கான நேரம் கிடைக்கல, இல்லை, ஓவர்களும் இருக்கல. இல்ல 16வது ஓவர்ல தான் வாரார். அந்த 4 ஓவர்களுக்கும் சிவம் தூபே அடித்தாடுவது என்பது அதாவது கடைசி வர போற 4 ஓவரும் கொஞ்சம் முக்கியமான ஓவர்கள், ஓட்டங்களை வேகமா பெறக்கூடிய அந்த நேரம். அதனால இவரை அந்த இடத்தை பாய்ப்பாமன்னு அதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் என்றால் சந்திரு, ஹர்ஷித் ராணாவுக்கு முன்னதாகவே விட்டிருந்தா பந்துகளை எதிர்கொண்டு இல்ல பொதுவாக ஆட்டம் இழக்க மாட்டார் நம்பிக்கையோட தானே விடுவது. எனவே ஹர்ஷித் ராணாவை அதிரடியாக அடித்தாடி ஓட்டங்களை அதிகரிக்க செய்வதற்கு அனுப்பியிருப்பார்கள். ஆனால் அவர் அதிரடியாக துடுப்படுத்தாடி இருந்தாலும் 3 பவுண்டரிகள் ஒரு 6 இருந்தாலும் நிறைய டொட் பால்ஸ் எடுத்துக்கொண்டார் ஆரம்பத்திலேயே. எனவே அது கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. மறுபுறத்தில் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு, அதான் நான் முதல்ல சொன்னேன், அது ஆரம்ப துடுப்பாட்டத்திலேயே இந்திய அணியை தடுமாற வைத்தது ஆஸ்திரேலியா பந்து வீச்சு. இந்த ஸ்கோரை வச்சுக்கொண்டு 125 அடிச்சுட்டு இப்போ பங்களாதேஷில் ஆப்கானிஸ்தானில் ஜிம்பாபே அணியை கட்டுப்படுத்துறதுமே இல்லாது. ஏன்னா இப்போ சின்ன சின்ன அணிகள் எல்லாம் கூட 2020 போட்டிகளில் 160 தாண்டுறாங்க. அதுக்கு பிறகு வந்த வரத்திலேயே மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் 2 பேருமே பிரித்து மேய்ந்து விட்டார்கள். 4.3 ஓவர்களே 51 ஓட்டங்கள் டிராவிஸ் ஹெட் ஆட்டம் இழக்கும் போது. இதற்கு பிறகு மிச்சத்தை பற்றி பேச வேணுமா? யார் வேண்டாலும் தடவி அடித்து விடுவார்கள். ஆனால் பின்வர் செயல் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. 6 விக்கெட்டுகளை இழந்தது. 51 ஓட்டங்களில் 1 விக்கெட், வெற்றி பெறுகின்ற வேளையில் 6 விக்கெட்டுகள். இறுதி நேரத்தில் விக்கெட்டுகளை கொஞ்சம் இந்தியா கைப்பற்றியிருந்தது. ஆக துடுப்பாட்ட வீரர்கள் விட்ட பிழைதான் ஆஸ்திரேலியாவை கட்டுப்படுத்த முடியும். 150 ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்த முடியும் என்பது இந்த பந்துவீச்சின் மூலமாக தெரிகின்றது. ஆக துடுப்பாட்ட வீரர்கள் சரியான முறையில் பிரகாசிக்கவில்லை. மிக முக்கியமாக ஆரம்பம் சரியாக அமையவில்லை. சூரியகுமார் யாதவும் இங்கே இதில் மாற்றியது. இப்போ அது ஒரு காரணம் நடக்கணும். சூர்யா தொடர்ந்து நல்ல முறையில் பயிற்சி வருகின்றவர். ஆனால் சுப்மன் கில் ஃபோமுக்கு திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் T20யில் இன்னும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரரை தேட வேண்டி வரும். ஜெய்ஸ்வால் போன்றவர்களையும் கொண்டு வரலாம். ஜெய்ஸ்வால் நல்ல முறையில் துடுப்படுத்தக்கூடியவர். எனவே 2 இடதுகர துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கக்கூடாது என்று வேர்ல்டிலேயே இப்போதைக்கு எப்பவும் சொல்லப்படுகின்ற டேஞ்சரஸான ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப ஜோடி அடம் கில்கிறிஸ்ட், மேத்யூ ஹெய்டன், இவர்கள் 2 பேருமே இடதுகர துடுப்பாட்ட வீரர்கள். எனவே அப்படியும் விளையாடலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விளையாடுவதும் பலம். இவற்றை இந்தியா இனி யோசிக்கலாம். இல்லை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இல்லாமல் கொஞ்சம் பின்வரிசையில் 3ஆம் அல்லது 4ஆம் இலக்கத்தில் பாவிக்கலாமோ என்பது என்னுடைய ஒரு யோசனையாக இருக்கு. ஓகே, பார்ப்போம். இன்னும் 3 போட்டிகள் இருக்கு. ஒரு போட்டி மலையாள இல்லாம போனது. இது 2வது போட்டி தான் நேற்று நடந்திருக்கு. அடுத்த போட்டி நாளைக்கு நடக்க போகுது. இனி 3 போட்டிகளையும் இந்தியா அடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவுக்கு தொடர் கிடைக்கும். அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு, யோசனையாக உள்ளது. தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான். தென்னாப்பிரிக்கா முதல் போட்டியில் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் சொதப்பியது. ஆனால் இப்பொழுது மீண்டும் பாகிஸ்தான் அது T20 தான் நல்ல முறையில் பிரகாசித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு அண்மை காலத்தில் இருந்த பிரச்சனையை ஓரளவு இதில் சீர் செய்திருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் நல்ல ஃபோமில் நல்ல முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். இந்த சாய்ம் அயூப் தொடர்ந்து ஆசிய கிண்ண போட்டிகளிலும் சரியான முறையில் பிரகாசிக்க தொடங்கியவர் இந்த தொடரில் மிக நல்ல முறையில் விளையாடி வருகின்றார். ஷாயிப் ஜதா ஃபர்கான், ஷாயிம் அயூப் ஆகிய இருவருமே 54 ஓட்டங்களை ஆரம்ப விக்கெட்டமாக இணைப்பாட்டமாக பெற்றார்கள். பபர் அசாம் ஆட்டம் இழக்காமல் 18 பந்துகளில் 11 ஓட்டங்கள். முதல் திருப்பி பிடிக்க வாரார். முதல் போட்டியில் ஓட்டமதை பெறாத நிலையில் ஆட்டம் இழந்தது. இலகுவாக வெற்றி பெறக்கூடிய போட்டி ஒன்றில் ஃபோமை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இது ஒன்றும் அதிரடியாக அடித்தாடி பெறக்கூடிய பெரிய ஓட்ட இலக்கை பெறவில்லை. 112 ஓட்டங்கள் 6 ஓவர்களில் 54 ஓட்டங்கள் ஆரம்பமாக கிடைத்துவிட்டது. எனவே அவர் செய்ய வேண்டியதை சீராக செய்திருக்கின்றார். போக போக அவர் நல்ல முறையில் செய்வார் என்று நான் நம்புகின்றேன். ஷைன் ஷாஃப்ரி அணியின் தலைவராக முதல் போட்டியில் தோல்வியினை சந்தித்தாலும் இப்பொழுது 2வது போட்டியினை வெற்றி. அவர் தான் T20 கேப்டன். அப்போ T20 கேப்டனாக அவரை அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இது இவ்வாறே தொடருமாக இருந்தால், பாகிஸ்தான் இப்படியே தென்னாப்பிரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்குமாக இருந்தால், அடுத்து போய் சிக்க போறது நம்ம ஆக்கள். நம்ம ஆண்ட போனாலும் சிக்கினதுதான். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புதுசாக நாங்க இங்க போய் சிக்கிறது, நாமளா பங்களாதேஷிட்டே சிக்குவோம், சிம்பாப்வேட்டையே சிக்கிறாங்களாச்சே நாங்க. சரி, இந்த முறையாவது கொஞ்சம் இலங்கை அணி பக்கமாக பலத்த எதிர்பார்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெரிவுக்குழுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. ஜெயசூரியக்கு ஆப்படிக்கிறதுக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த முறை பார்த்து டீமை பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பண்ணிருப்பாங்க. அது யாரும் செலக்ட் பண்ணாலும் நாங்க செலக்ட் பண்ணுவோம். தெரிவுக்குழு இருந்தாலும் நாங்க செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி கொடுத்தா தெரிவுக்குழு அந்த பேரை மட்டும் சொல்லும். இது பற்றி சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கின்றது. மிக விரைவில் பல உண்மைகளோடு அது யார் அப்படின்றது அவங்கள சொல்றோம். தெரிவுக்குழு இருக்கும்.
அதை நாங்க செலக்ட் பண்ணுவோம். தெரிவு குழு அறிவிப்பு மட்டும் அறிவிப்பு செய்வோம். பாவம், அதனாலதான் அந்த பயப்புள்ள இப்ப வீட்டை போக வேண்டிய சிச்சுவேஷனே வந்திருக்கு போல. ஏதோ அது பெரிய ஒரு கதை ஒன்று இருக்கு. தகவல்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கோம். முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட பகிர்ந்து கொள்ற அந்த விஷயங்களை. எனவே மகளிர்கிண்ண உலகக்கிண்ண போட்டி இறுதி போட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. இந்த போட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த மகளிர் கிண்ணத்துக்கு. இடையில ஏனோதானன்ற அளவுல பெரிய அளவான தொய்வு, யாருமே பெருசா பார்க்க போகாத அளவுல தான் மைதானங்கள்ல போட்டிகள் நடந்தது. மழை, இலங்கையில் நடந்த போட்டிகள் கிட்டத்தட்ட 90% போட்டிகளை இல்லாம வீணடிச்சது. இந்த மாதிரி பல விஷயங்களால இந்த போட்டி இப்ப நேற்றில இருந்து பெரிய அளவான ஒரு என்ன சொல்றது அந்த உச்சத்தை அடைந்திருக்கு. சந்திர, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்தியா தூக்கிவிட்டால் தான் இது உச்சமடைகின்றது. இந்தியா கொஞ்சம் சொதப்பிவிட்டால் தொடர் அதுல விறுவிறுப்பு விழுகின்றது. இதன் காரணமாக போட்டியில் போக்குகள் மாற்றிக்கொண்டு இந்தியா தான் இந்த போட்டியை வந்து மக்கள் பார்க்கறதா இல்ல கிரிக்கெட் பக்கம் பார்க்க வைக்கிறதான்றத இந்தியா தான் தீர்மானிச்சது. நாங்கள் சொன்ன மாதிரி விறுவிறுப்பு விழுந்ததுக்கு காரணமும் இந்தியாவின் தோல்விகள். அரையிறுதி போட்டிக்கு வருவார்களா இல்லையான்னு சந்தேகம், கஷ்டப்பட்டு தான் வந்தார்கள். அரையிறுதியில் அடித்து பொழுது திரும்பி வைத்திருக்கின்றார்கள். இறுதி போட்டி நிச்சயமாக பெரியதொரு ஹைப்போடு பேசப்பட போகின்றது. இந்த ஹைப்பை இந்தியா எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளும்? நாளைய ஞாயிற்றுக்கிழமை போட்டியில தென்னாப்பிரிக்கா இந்திய அணிகளுக்கான போட்டி. ஆஸ்திரேலியா வராததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பலருடைய பேச்சா இருக்கு. அதனால ஆஸ்திரேலியாவுக்கே நாங்க தென்னாப்பிரிக்காவுக்கு அடிக்க மாட்டோம். முதலாவது ரேங்க்ல இருந்த ஆஸ்திரேலியா, 4வது ரேங்க்ல இருந்த இந்தியா. ஆஸ்திரேலியா முதலாவது இருந்த போட்டிக்கு அடிச்சதை 2வதா இருக்கின்ற இப்ப இருக்கின்ற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடிக்கிறது பெரிய வேலையா அப்படின்ற மாதிரி இப்ப பேசப்படுது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அணியை அவ்வளவு ஈஸியா அவ்வளவு இலகுவா விட முடியாது. ஒரு டேஞ்சரஸ் அணி ஆப்பிரிக்க அணி உண்டு. ஆஸ்திரேலியா அணியை விட கொஞ்சம் டேஞ்சரான அணி அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு பார்க்க அது கடந்த கால போட்டிகளை பார்க்கும்போது இறுதியில நடந்த போட்டிகள், சில போட்டிகள்ல அவ்வளவு பெரிய அளவான சொதப்பல் அவர்களிடம் இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்று இவர்கள் தொடர்ச்சியாக ஹை பெர்ஃபார்மன்ஸ் செய்கின்றவர்கள் உலகக்கிண்ணத்திலும் 2 போட்டிகளில் மிக மோசமாக வீழ்ந்திருக்கின்றார்கள். எனவே அதன் காரணமாக இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு அடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை என்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இந்தியாவுக்கு அதிக அளவான வாய்ப்புகள் நாளைய போட்டியில இருக்கு. உலகக்கிண்ணத்தை வெல்லக்கூடிய 90% வாய்ப்புகள் இந்தியாவுக்கு இருப்பதாக தெரிகிறது.